கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக சரீர பலவீனம் ஏற்பட்டபடினாலே ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் தெளிவில்லாமல் இருந்தாலும் பொறுத்து கொள்ளும்படி தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 62ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த லூக்கா 22:45 முதல் 62. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், பரிசுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த நாளிலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற 2 ஊழியக்காரர்கள் பேதுரு, யூதாஸ் இவர்களை குறித்து நாம் தியானித்தோம். கிறிஸ்துவின் சிலுவையும் நானும் என்ற பொருளிலே நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ச்சியாக நாம் அநேக காரியங்களை கற்று வந்தோம். பேதுரு, யூதாஸ் இந்த 2 பேரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாகவும் மற்றொருவன் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் காணப்படுகிறதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவனிடமாய் மனம் திரும்பின பேதுரு, கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பேதுரு, கிறிஸ்துவுக்காக மரித்த பேதுரு என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது எப்படி பேதுரு அவ்வளவு சிறப்பானவனா, யூதாஸை விட அவன் நல்லவனா என்று சொல்லி நம்முடைய மனதிலே கேள்விகள் எழும்பலாம். உலக பிரகாரமாக, எழுத்தின் பிரகாரமாக பார்த்தால் யூதாஸ் செய்த தவறை விட பேதுரு செய்த தவறு அதிகம்தான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கே வீழ்ச்சி இல்லை என்றால் பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெறுகிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் பேதுருவினுடைய வீழ்ச்சி. பரிசுத்த பேதுரு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமான 7 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அழைக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஆண்டவருடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள், ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே முன்னிலைமையிலே முதன் நிலையிலே இருந்து எல்லா பணிகளையும் செய்கிறவர்கள், ஓடி ஆடி உழைக்கிறவர்கள், நம்முடைய நேரம், காலம், வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு ஆண்டவருக்காக பணி செய்கிறவர்கள். அதில் எந்த குறைவும் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்லாக்கிய நிலைமைகள் நமக்கு இருந்தும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மறந்தவர்களாக வீழ்ச்சியிலே நாம் தள்ளப்படுகிறோம், வீழ்ந்து விடுகிறோம். இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 45ஆவது வசனத்தில் பேதுரு, ஜெபிக்க வேண்டிய பேதுரு ஜெபிக்காமல் நித்திரை பண்ணினான். தன்னுடைய சரீரத்திற்கு வேண்டிய சுகபோகத்தை குறைப்பதற்கு அவன் கொஞ்சமும் விருப்பமில்லை. நான் பணிக்கென்று வந்தாலும், ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருந்தாலும், என்னுடைய சரீரத்திற்கு வேண்டிய காரியங்களை அதை நான் திருப்தி செய்வேன். என்னுடைய சரீர தேவைகளுக்கு நான் திருப்தி அளிப்பேன். அது முதன்மையான ஒரு இடத்தை அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுவிடுகிறது. எனவே தான் அந்த தூக்கத்திற்கு தன்னை அவன் இடம் கொடுத்து விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருப்போம் என்றால் தோல்விக்கு நேராக நாம் செல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு நேராக செல்கின்ற பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் இழந்தவர்களாக, நம்முடைய மனுஷ சித்தத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். அதனுடைய விளைவு வீழ்ச்சியை சந்திக்கிறோம், தோல்வியை சந்திக்கிறோம். இங்கே அவன் ஜெபிக்கவில்லை, நித்திரை பண்ணினான். தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க உட்காருகின்ற பொழுதே உனக்கு தூக்கம் வருகிறது அல்லவா? ஜெபிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுதே ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி போய் படுத்துக்கொள்கிறோம் அல்லவா? கவனம். தேவன்
உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் உறவை எதிர்பார்க்கிறார். நீயும் நானும் ஜெபத்திலே அவர்கிட்ட நம்முடைய ரிக்வயர்மெண்ட்ஸை சொல்லுவதல்ல, ஆண்டவரோடு நீ பழகுவது, பேசுவது, உன் அன்பை தெரிவிப்பது, உன்னுடைய நன்றியை தெரிவிப்பது, அதிலே நீ தோற்று போகாதே. இரண்டாவதாக அந்த வீழ்ச்சிக்கு காரணம் அவன் ஜெபிக்க மறந்தபடியினாலே மாம்ச பலத்திலே அவன் நின்றான். 22ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், மல்குசுடைய வேலைக்காரனாகிய மல்குசுவினுடைய வலது காதை வெட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மல்குசை வலது காதர வெட்டினான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை கைது செய்வதற்காக ஒரு கூட்டம் மக்கள் வந்திருக்கிறார்கள். சூழ்நிலை உணர்ந்தவர்கள் நாம் பட்டயத்தை எடுத்து பட்டயத்தால் அவர்களை கொல்லுவோமா, வெட்டுவோமா, கொல்லுவோமா என்று கேட்கிறார். ஆண்டவருடைய சிந்தையற்றவர்களாக, எந்த சிந்தையிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணராதவர்களாக, மனுஷயத்திலே தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வாழ் பட்டயங்களை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அது நிமித்தமாக ஏற்பட்ட விளைவு மல்குசனுடைய காது வெட்டப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னுடைய மாம்ச தேவைகளுக்கு நீ இடம் கொடுக்கின்ற பொழுது, சரீர நன்மைகளுக்காக நீ ஓடி ஆடி திரிகின்ற பொழுது, மனுஷிய பலத்திலே தான் உன் செயலாற்றல்கள் இருக்கும். நீ ஆண்டவரை சார்ந்தல்ல, மனிதனை சார்ந்திருக்கின்ற பொழுது எங்கே விழுதல் காணப்படுகிறது. கத்தியை எடுக்கிறான், காதர வெட்டுகிறான், விளைவு தோல்வி அடைவதாக காணப்படுகிறான். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 22:54 அவன் ஆண்டவரை தூரத்திலே பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு செல்ல வேண்டியவன், அவரோடு இருக்க வேண்டியவன், அவரோடு நடக்க வேண்டியவன், அவரோடு உடன் இருக்க வேண்டியவன். அதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்தார் சீடர்களை. ஆனால் இங்கே பேதுருவினுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு காரணத்தை பார்க்கிறோம். அவன் தூங்குகிறான், தன்னுடைய மாம்ச பலத்தை நம்புகிறான், கத்தியை நம்புகிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருக்கு தூரமாய் செல்கிறான். தெய்வ பிள்ளையே, தூரமாயிருந்த உன்னை சமீபமாய் சேர்க்கும்படியாக உன் அண்டையிலே வந்தாரே, அவருடைய அன்பை முறித்து கொண்டு இன்னும் நீ தூரமாய் அலைந்து கொண்டு இருக்கிறாயோ? ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உனக்கு மனதில்லாதிருக்கிறதோ? அவரோடு உடன் நடந்து செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு பயணிக்க வேண்டும். தூரத்திலே சென்றான். வேதனையான காரியம். நீ தூரத்தில் இருப்பதற்கல்ல, அவரோடு இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவர் உன் வாழ்விலே, உன்னுடைய இருதயத்திலே தங்கி தாபரிப்பதற்காக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நான்காவதாக நாம் பார்ப்போம் என்றால், அவபக்தர்களுடைய நடுவிலே உட்கார்ந்தான் என்பதாக 22ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தபோது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அவபக்தர்கள், அவிசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளை கொடுக்க வந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை கண்டு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவிலே, தேவனற்ற கூட்டத்தின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார். உன்னுடைய கூட்டாண்மை எங்கே இருக்கிறது? அவபக்தர் நடுவிலே இருக்கிறாயோ? அவர்களோடு சேர்ந்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயோ? அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கிறதோ? யோசித்துப்பார். துன்மார்க்கனுக்கு ஆங்கிலத்திலே அன்காட்லி என்று சொல்லுகிறோம். வேதாகமத்திலே நான் பார்க்கின்ற பொழுது தீ கொளுத்துகிறவன். அவபக்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு பெயர் என? தீ கொளுத்துகிறவன், சண்டை மூட்டுகிறவன், இல்லை என்றால் கலவரம் பண்ணி அதிலே வேடிக்கை பார்க்கிறவன். நீ எந்த கூட்டத்திலே இருக்கிறாய்? கலவரக்காரர்களின் நடுவிலே இருக்கிறாயா? பிறருக்கு கோல் சொல்லி பொறாமை கொண்டு அந்த தீக்கொளுத்தி கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு உடன்பட்டு கொண்டு நீ இருக்கிறாயா? யோசித்து பார் திருச்சபையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் யார் நடுவிலே இருக்கிறோம்? தேவனை பிரியப்படுத்துகிறவர்களுடைய நடுவிலே இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு, மற்றவர்களை பகடி பண்ணி கொண்டு, கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு,
தேவனுடைய நாமத்தை அபகீர்த்தி பண்ணுகிற கூட்டத்திலே நீ இருக்கிறாயா? அடுத்தபடியாக அவன் விடுதலுக்குரிய ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை அவன் மறுதலிக்கிறான். 22:57 சொல்லுகிறது, அதற்கு அவன், ஸ்திரீயே, அவரை அறியேன் என்று மறுதலித்தான். ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டிய பேதுரு ஆண்டவரை அறியேன் என்பதாக சொல்லுகிறான். நீ அறிந்திருக்கிற இயேசுவை, உன்னை ஆட்கொண்டிருக்கிற இயேசுவை, உனக்காக ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை, இவர்தான் என் இரட்சகர், இவர்தான் என் ஆண்டவர் என்று சொல்லி நீ கூறி அறிவிக்க வெட்கப்பட்டாய் அல்லது நீ வேதனைப்படுவாய் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ இன்னும் முழுமையுமாய் ஆண்டவரை கற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ ஆண்டவரை மறுதலிக்கிறார். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், ஆண்டவரை மறுதலித்த அவன் தன்னை மறுதலித்தான். லூக்கா 22:58 நான் பார்க்கின்ற பொழுது, சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அவன் அல்ல என்றான். தன்னை மறுதலிக்கிறான். தன் ஆண்டவரை மறுதலித்த அவன் தன்னையும் மறுதலிக்கிறவனாக இருக்கிறான். எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம்! இருளுள்ள இடங்களிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும், ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீ அறிவிக்க அழைக்கப்பட்டவன். மறந்து போகாதே, மறுதலித்து விடாதே. தேவனுடைய வல்லமை நீ மதிப்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறைத்து நீ மதிப்பிடாதே. நிறைவாக நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது, அவன் சத்தியத்தையும் மறுதலித்தான். தன் ஆண்டவரை மறுதலித்தான், தன்னை மறுதலித்தான், சத்தியத்தை மறுதலிக்கிறான். 22:60 மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். சத்தியத்தை அறிந்தவன், சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்க வேண்டிய அவன் சத்தியத்தை மறுதலிக்கிறான், சத்திய வார்த்தையை மறுதலிக்கிறான். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியவன் மறுதலித்து நிற்கிறான். இன்று நீயும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கிற நீயும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? யார் நடுவில் இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, வீழ்ச்சியிலே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கெஞ்சுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.